அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெற்றுத் தருவதற்கு குருவின் ஆசி மிகவும் அவசியமாகுங்க. குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது அப்படிப்பட்ட குரு பகவானை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனமாகுங்க. பரஸ்பதி என்பவர் தேவர்களின் குருவாகும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார் குரு பகவான். சப்த ரிஷிகளின் ஒருவரான ஆங்கிரிஷ முனிவரின் மகன் ஆவார் குரு பகவான். குரு பகவானுக்கு தாமரை என்ற மனைவியும் இருக்கிறாங்க. 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் கற்று கை தேர்ந்தவர் குரு பகவான் ஆவார். குரு பார்க்க கோடி நன்மை வரும் என்பதன் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? குரு என்பவர் வடக்கு திசை நோக்கி அருளும் தேவர்களின் குரு ஆவாருங்க. குரு பகவான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறாருங்க. குரு நின்ற இடத்தில் அதிக நல்ல பலன்கள் கிடைப்பதில்லைங்க. குரு பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றத்தை தருங்க. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் வரும் என்பது முன்னோர்களின் வாக்காகுங்க. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும். குரு பகவான் சுவர் என்பதால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு குரு திசை நடந்தால் அந்த குடும்பத்திற்கே நல்லது கிடைக்குங்க. குரு திசை தொடங்குவதால் நிறைய நல்லது கிடைக்குங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். குரு திசை குரு புத்தி காலத்தில் கடவுள் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வக்ரம் என்றால் இயல்பு நிலைக்கு மாறான கிரக நிலை என்று சொல்லப்பட்டு வருதுங்க. கிரகங்கள் தாங்கள் சஞ்சரிக்கும் திசை மற்றும் தன்மை ஆகியவற்றை மாற்றி செய்யப்படும் போது அந்த வக்ரம் ஏற்படுகிறதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கூறப்படுகிறாருங்க. திருமணம் தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு குருவின் அருள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க. குரு பார்க்க கோடி நன்மைகள் வரும் என்பது ஐதீகமாக கூறப்பட்டு வருகிறதுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி முக்கிய அவசியமாகுங்க. குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று சொல்லப்படுகிறதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றாருங்க. குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. குரு பகவானிடமிருந்து அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திர பகவான் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஆணவம் கொண்டாருங்க. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று குரு பகவான் முடிவு செய்தார். சந்திரனிடம் பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணிக்கும்படி சொன்னாருங்க. சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை கணித்து சொன்னாருங்க. அந்த குழந்தைக்கு 1 வயது முடியும் போது பாம்பு கடித்து இறந்து போவார் என்று சொன்னாருங்க. சந்திரன் கணித்து சொன்னபடி அந்த குழந்தைக்கும் 1 வயது ஆனதுங்க. சந்திரனை கூட்டிக் கொண்டு வானவீதியில் உலா சென்றாருங்க குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இருவரும் கவனித்து பார்த்தாங்க. சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியில் ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்ததுங்க. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற ஆணவத்துடன் சந்திர பகவான் குரு பகவானை பார்த்து சிரித்தாருங்க. ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று வருகிறது என்ற உணர்ந்த குழந்தை உற்சாகத்தில் கைகால்களை வேகமாக அசைக்க துவங்கியதுங்க. இதனால் தொட்டில் வேகமாக ஆடத் துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதம் தொட்டில் சங்கிலியில் பின்னி முன்னும் பின்னுமாக அசைக்க துவங்கியதுங்க. இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக ஆடியதுங்க. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொன்று துளைக்கும் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்ததுங்க. குழந்தையின் 1 வயதை பூர்த்தி செய்து 2வது வயதுக்கு சென்றதுங்க. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சந்திர பகவான் தான் கணித்த குழந்தையின் ஜாதகத்தை சரியாக பார்த்தான். கணிப்பு சரியாக இருக்கிறது. இதனால் குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் சந்திரன் கேட்டார். அதற்கு குரு பகவான் சிரித்து கொண்டே பதில் கூறினார். ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன? அதுதான் நானே நேரில் வந்து முழு பார்வையும் குழந்தையின் மீது செலுத்தி கொண்டிருக்கிறேனே, அதனால்தான் அந்த குழந்தை உயிர் பிழைத்தது என்று குரு பகவான் கூறினார். தான் செய்த தவறை உணர்ந்து கொண்ட சந்திரனும் குருவின் பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும்.
போலத்தான் ஆசிரியர்களின் ஆசையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைகள் வரும் என்று கூறுவார்கள். குருவின் பார்வை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாகும். நவகிரகங்களிலேயே மிகவும் சிறந்தவர் என போற்றக்கூடிய சுபகிரகம் குரு பகவான் ஆவாருங்க. தேவர்களுக்கு குருவாக இருக்கும் இவர் அறிவு, ஞானம் இவற்றுக்கு மூலமாக விளங்குபவர் ஆவார். லாபம், புத்திர பாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதியாக கூறப்படுபவர் குரு பகவான் ஆவார். நம்முடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இரு யோகமும் தடையின்றி நடக்குங்க. குரு எனப்படும் வியாழன் சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகுங்க. குரு இருக்கும் இடத்தில்தான் கஷ்டங்கள் வருமே தவிர குரு பார்வை மிகவும் சக்தி வாய்ந்ததாகுங்க. குரு பார்வை பல தோஷங்களை நீக்கிவிடும் வல்லமை கொண்டதுங்க. குரு பகவானுக்கு உரிய தேதிகளில், கிழமைகளில், நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு பல யோகங்கள் உண்டாகுங்க. ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருப்பது சிறப்பானதாக கூறப்படுதுங்க. குரு பகவானுக்கு உகர்ந்த நிறம் மஞ்சள், பிடித்த தானியம் கொண்ட கடலை, உரிய ரத்தினம் புஷ்பராகம். பகவானுக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமையாகுங்க. வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்தால் குருவின் பார்வை நமக்கு நிச்சயம் கிடைக்குங்க. வியாழக்கிழமை என்று விரதம் இருந்து மாலையில் நடக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொண்டைக்கடலை சுண்டலை பிரசாதமாக வழங்கலாங்க. குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக இருந்தால் திருமணங்கள் தடையின்றி நடைபெறுங்க. வியாழன் நோக்கம் என்றும் சொல்லுவாங்க. குரு பகவான் லக்கினத்திலேயோ அல்லது லக்கினத்திற்கு அடுத்து உள்ள 2ஆம் வீட்டையோ அல்லது சந்திர ராசியோ அல்லது சந்திர ராசிக்கு அடுத்துள்ள 2ஆம் வீட்டையோ கோச்சாத்திரத்தில் சுற்றி வரும்போது 5, 7, 9ஆம் பார்வைக்கு பார்க்கும் நிலையே வியாழ நோக்கம் என்பாங்க. குரு பரிகார தலங்களான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலுள்ள குருவித்துறை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாங்க. நவ திருப்பதிகளில் ஒன்றாக ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகுங்க. சென்றும் வழிபாடு செய்யலாங்க. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவமாகவே பக்தர்களுக்கு அருள் புரிந்து வராருங்க. சூரம் சம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்கு திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜை செய்து முருகப்பெருமானுக்கு பூஜை முடிந்த பின்பு வியாழ பகவான் அதாவது குரு பகவானுக்கு சிவ பூஜை செய்கின்றனர். குருவினுடைய அருள் கிடைக்க திருச்செந்தூருக்கு செல்வது நல்லதுங்க. இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலம் குருவின் அருளை நம்ம முழுமையாக பெற முடியுங்க. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கு இருக்குதுங்க. குருவின் பார்வைக்கும் உண்டுங்க. நவகிரகங்களிலேயே முழுமையாக சுப கிரகமாக இருப்பது குரு பகவான் ஆவாருங்க. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி, குருவின் பார்வை இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகுங்க. நல்ல பலன்கள் கிடைக்குங்க. பகவான் இருக்கும் இடத்தை வைத்தே ஒரு குழந்தையின் ஜாதக நிலையை அறிய முடியும் என்பதால் புத்திர காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் குரு பகவான். அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் பணத்திற்கு அதிபதியாக இருப்பவர் தன காரகன் என்றும் குரு பகவான் போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவன காரகன் என்ற பெயரும் உண்டு. பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள், அவருடைய குணம் சாத்வீகம், மலர்கள் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், சமைத்தது அரசு, தேவதை இத்தியதி தேவதை, நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் கொண்டைக்கடலை, உலோகம் பொன், ராகம் ஆடனா, நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாயாகுங்க. பகை புதன் சுக்கிரன், சமம் சனி ராகு கேது. ஆட்சி செய்வது தனுசு மீனம், மூல திரிகோணம் தனுசு, உச்சம் கடகம், நீச்சம் மகரம். நட்சத்திரங்கள் புனர் பூசம் விசாகம் புரட்டாதி. தசா காலம் 16 வருடங்கள். பார்வை 5, 7, 9 இடங்கள். பாலினம் ஆண். கோச்சார காலம் 1 வருடம். உருவம் தட்சிணாமூர்த்தி தென் திசை கடவுள் என்று கூற தட்சிணாமூர்த்தியை பரமகுரு என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். பஞ்சகுண சிவமூர்த்திகளின் தட்சிணாமூர்த்தி சாந்தமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் குரு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. பொருளையும் அடைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்ததாக கூறப்படுகிறது.
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.